வெல்கம் பேக் டு விஜய் லைஃப் ஸ்டைல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமி தாங்க. இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம், வீடை க்ளீன் பண்ண போகிறோம். பொதுவாகவே என் வீடு இப்படி தாங்க இருக்கும். மார்னிங் குழந்தைங்கள்லாம் எந்திரிச்சு அவங்க மறுபடியும் ஸ்கூலுக்கு வந்து லஞ்செல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளம்புற வரைக்கும் இப்படி தான் இருக்கும். நான் எப்போவுமே 2:30க்கு மேலே தான் வந்துட்டு என்னோடய வீடை வந்து க்ளீன் பண்ண ப்ராசஸ் வந்து இறங்குவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கி பாப்பா தூங்கிட்டா, 2:30 ஆயாச்சு. நான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக கிளம்பிட்டேன். ஸோ முதல்ல பூஜை ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பூஜை ரூமில் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு வாஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஃபுல்லாக என்னோடய வீடு ஃபுல்லாமே மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு காலையிலேருந்து இப்போ நான் க்ளீன் பண்ணி வச்சாலும் ஈவினிங் வந்து மறுபடியும் அப்படி தான் பண்ணுவாங்க. பட் ஒன்றுமே பண்ண முடியாது, பசங்க இருக்கிற வீட்டில் இப்படி தான் இருப்பாங்க. நான் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டேன். இப்போ பூஜை வெசல்ஸ் தான் வாஷ் பண்ணணும். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே எனக்கு வந்து பயங்கரமாக ஹெட்டேக் வந்துருச்சு. அதனால் வந்து காஃபி வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வச்சிட்ருக்கேன். பூஜா வெசல்ஸ்லாம் வாஷ் பண்ணியாச்சு, எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்கணுன்றதுக்காக அந்த கொஞ்சம் பூஸ்ட் வரணும்னா காஃபி சாப்பிட்டா தான் வரும். அது நிறைய ஹோம் மேக்கர் இது வந்து ரிலேட் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்தாலும் பேக் பெயின் வந்துடும். அதனால் பில்லோ இல்லாமல் என்னால் உட்காரவே முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக, ஏன்னா பசங்க தூங்குறா, அவனும் ஸ்கூல் போயிட்டான். அந்த டைமில் தான் நம்ம கொஞ்சம் அந்த 5 மினிட்ஸ் தான் வந்து அந்த ரெஸ்ட்டான பீஸான ஒரு காஃபியை குடிக்க முடியும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வீடு க்ளீன் பண்ணிருக்கோம். அண்ட் இன்றைக்கி வந்து நாங்கள் முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம், கண்டிப்பாக கோயிலுக்கு போக போகிறோம். அண்ட் நிறைய பேர் வந்து பஞ்சமிக்கு வந்து என்னெல்லாம் கொண்டு போகணும், கோவில் போய் வராகியம்மன் கோவில் போய் என்னெல்லாம் வச்சு அந்த பஞ்சமிக்கு விளக்கேற்றணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக காமிக்கிறேன், பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டில் வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கார்டனிங் பண்ண போகிறோம். எங்கள் வீட்டு செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம்.
ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. செம்மையாக இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருந்தது. இப்போ வந்து நான் வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டேன். அதுக்காக நான் என்ன திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னா, இன்றைக்கி தேய்பிறை பஞ்சமிங்கிறதுனால பஞ்சமிக்கு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி விளக்கேற்றினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. பச்சரிசி, அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட வாழைப்பழம் இருந்தாலும் எடுத்துக்கலாம், நம்மக்கிட்ட எந்த பழம் இருந்தாலும் எடுத்துக்கலாம், எண்ணெய், வெத்தலைப்பாக்கு, பழம், ஊதுபத்தி, அதுக்கப்புறம் திரி, மேட்ச் பாக்ஸ், அதில் வந்து இது கற்பூரம் எடுத்துக்கிட்டேன், பூவும் எடுத்துக்கிட்டேன், வீட்லேயே தேங்காய் இருந்தது, தேங்காவும் எடுத்துக்கிட்டேன், மஞ்சள் குங்குமமும் எடுத்துக்கிட்டேன். மஞ்சள் குங்குமத்தை நம்ம அந்த தேங்காய் உடைக்கிறோம் இல்லைங்களா, அதில் அப்ளை பண்ணுறதுக்காக மஞ்சள் குங்குமத்தை அந்த இலையில கொட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இந்த வாட்டி. ஸோ இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கோயிலுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. கோயில் உள்ள என்ட்ரன்ஸ் ஆயாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமிக்கு இல்லை எப்போவுமே நம்ம வந்து கஷ்டம் ரொம்ப இருந்ததுன்னா தேய்பிறை பஞ்சமிக்கு முக்கியமாக நம்மளோட கஷ்டம்லாம் தீரணுன்றதுக்காகவும் நமக்கு என்னெல்லாம் இருக்குன்றது இந்த மஞ்சள் அரைக்க இந்த அம்மியோட சவுண்டு அந்த அம்மனுக்கு கேட்குமா, நம்ம கஷ்டமும் அதே மாதிரி கரைஞ்சி போகும்னு சொல்லுவாங்க. குடியாத்தத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இந்த கோவில் எங்கே இருக்குன்னே தெரியாது. நிறைய பேர் வந்து பள்ளிக்குண்டால தான் போயிட்டுருப்பீங்க. குடியாத்தத்தில் எங்கே இருக்குன்னா, எக்ஸாக்ட் அட்ரஸ் எங்கே இருக்குன்னா வந்து பார்த்திங்கன்னா அரசமர ஸ்டாப்பிங் உள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அங்கே வந்து சாமியார் மலை போகிற வழியிலேயே இருக்குது. அங்கே பேனர்லாம் இருக்கும். நீங்கள் யாரையாவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க வராகி அம்மன் கோவில் எங்கே இருக்குன்னா. பஞ்சமிக்கு கண்டிப்பாக வந்து விளக்கேற்றுங்க. கஷ்டம்லாம் கண்டிப்பாக கரைஞ்சி போயிடும். மனசில் இருக்க எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் உடம்புல நோயோ எது இருந்தாலும் வந்து நமக்கு இதுவாகிடும். நாங்கள் விளக்கேற்றியாச்சு. ஸோ சாமிக்கு விளக்கேற்றியாச்சு. அது ரொம்ப ஒரு ஏற்றினோடனே நமக்கு ஒரு உள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். அது வந்து நீங்கள் அங்கே போய் அந்த ஃபீல் பண்ணிங்கன்னா தான் தெரியும். ஸோ இங்கே வந்து கருப்பு சாமி இருக்கார். இவருக்கு வந்து கற்பூரம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வராகி தான் இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. ஊஞ்சலில் இருக்காங்க. ஸோ அவ்வளோ அழகாக பிங்க் கலர் சாரியில் சூப்பராக இருக்காங்க. மஞ்சள் அரைச்சி இந்த அம்மனுக்கு பூசி நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லி வேண்டிக்கிட்டோன்னா அது நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். வாய் கடித்து பச்சி ரத்தம் குடிப்பாலே வாராகி பகைநரையே படிக்கும் பெரும்புகழ் பஞ்சமி அன்பர் பகைஞர் ஜெய ஜெயவராகி அம்மா வராகி அருள்வாய் வராகி வரமே வராகி வந்தருள் புரிவாய் வராகி. நாங்கள் நம்ம கோவிலுக்காக வந்து தூங்கா விளக்கு வந்து வாங்கி கொடுத்துருந்தோம். அதில் வந்து விளக்கேற்ற சொல்லியிருந்தாங்க. அதில் தாங்க நான் விளக்கேற்றிட்டுருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம வாங்கி கொடுத்த விளக்கு சாமிக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது ரொம்ப எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் இருக்குது இல்லைங்களா. அது தாங்க எனக்கும் வந்து ஒரு ஹாப்பினஸ். சாமிக்கிட்டே இருக்குதுன்னு நம்ம நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த கோயிலை ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். உங்களோட கஷ்டம் எல்லாம் கரைஞ்சி போயிடும். ஒவ்வொரு பஞ்சமிக்கும் நீங்கள் கோயிலுக்கு வர முடியாதவங்க வீட்லேயே இருந்து கூட தீபம் ஏற்றி இந்த சாமியை நினச்சி உங்கள் கஷ்டத்தை எல்லாம் சொன்னீங்கன்னா நடக்கும். தேங்க்யூ ஸோ மச். பாய். வாராகி வராகி வராகி அந்தே அந்தன்னீ மகரந்தே ரந்தன்னீ மகரந்தே ரந்தன்னீ மகமோகே மோகே அம்பே சம்மினங்க சர்வசுத்தரணம் சர்வேஷாம் சர்வாத்ம சச்சத்மகர்ஜிவாம் கம்பனம் குரு சீக்ரம் வசியமாயின் ஸ்லோமைன் தக தத்ராயம் சுத்தராயம் விகே பரிபூர்ண கிருபாணாமூல சித்திரஸ்து மங்களே மங்களாதார மாங்கல்ய மங்கள மங்களார் மாங்கல்யம் தேவேஷாம் சர்வமங்கல மாங்கல்யே தேவே தர்மாவதாரே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயண